மார்க்கஸ் ஸ்டோய்னிஸின் ஒன் மேன் ஷோ, ருத்துராஜின் செஞ்சுரி, லக்னோ அணியின் வெற்றி, சொந்த மண்ணிலேயே சிஎஸ்கே சந்தித்த தோல்வின்னு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகத்தை தரும் விதமா நடந்து முடிஞ்சிருக்கு சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச். இந்த நிலையில அணிக்கு நல்ல ஸ்கோர் இருந்தும் சொந்த மண்ணிலேயே இந்த தோல்வி ஏன் என்பது தொடர்பா சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் பேசும்போது, மாத்திரையை விழுங்குற மாதிரியான ஒரு கடும் சூழல், எதிரணியோட 14வது ஓவர் வரைக்கும் கேம் எங்க கையில தான் இருந்தது. ஆனா ஸ்டோய்னிஸோட ஆட்டம் அதை மாத்திருச்சு. ஆனாலும் ஆட்டத்தை எங்க கைக்கு கொண்டு வர முயன்றோ வச்சு முடியல. உண்மையை சொல்லணும்னா எங்க டார்கெட் ரன் எங்களுக்கு போதுமானதா இல்ல. எங்க பயிற்சி ஆட்டத்துல நாங்க பார்த்ததை போலவே களத்துல பனிப்பொழிவு இருந்ததே அதுக்கு காரணம்னு சொல்லியிருக்கார். வெற்றி பெற்ற லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுல் பேசும்போது, எதிரணி சிறப்பாகவே விளையாடி எங்களுக்கு அழுத்தத்தை உண்டு பண்ணாங்க. எல்லா பாராட்டும் ஸ்டோய்னிஸுக்கு தான் போய் சேரணும். இது அவரோட ஒரு சிறப்பான ஆட்டம். ஒவ்வொரு பவுலருக்கும் ஏற்ற மாதிரி பேட்டிங்கை வெளிப்படுத்தினாரு. T20 கிரிக்கெட் கடந்த சில வருஷங்கள்ல கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. வெறும் 170 180 ரன்கள் மட்டுமே எல்லையா இருப்பதில்லை. நீங்க கண்டிப்பா பவர் பிளேல நல்ல ஆட்டத்தை தந்தே ஆகணும்னு தெரிவிச்சிருக்காரு. ஆட்ட நாயகன் ஸ்டோய்னிஸ் மேட்ச் தொடர்பா பேசும்போது, இந்த போட்டிகள்ல என்னை விடவும் பெட்டரான ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. அதனாலதான் அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு கட்டத்துல என்னால பவுண்டரி விளாச முடியாத சூழல் நிலவவே அந்த நேரம் பூரன் சரியா வந்து என்னோட பிரஷரை எடுத்துக்கிட்டாரு. T20 கிரிக்கெட்ல அடிக்கப்படுற ஸ்கோர் ஆட்டத்துல இம்பாக்ட் பிளேயர்களோட பங்குன்னு T20 கிரிக்கெட்டின் போக்கு மாறிட்டு வர்றதா எனக்கு தோணுதுன்னு பேசி முடிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.